வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. வாழ்வியல் சார்ந்த அறநெறி முறைகளை விளக்கும் அற்புதமான நூல் திருக்குறள். குறளின் வழி வாழ்வியல் என்ற தலைப்பில் திருக்குறளின் ஒவ்வொரு குறட்பாவிற்கும் தெளிவான விளக்கத்தினை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் வரியை பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அமைவது தமிழ் மொழியின் முதல் எழுத்தாகிய அ என்னும் உயிரெழுத்து. அடுத்த வரி ஆதி பகவன் முதற்றே உலகு. எவ்வாறு எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அகரம் இயங்குகிறதோ அதுபோல அகில உலகிற்கெல்லாம் முதலாக இயங்கக்கூடியவர் ஆதி பகவனாகிய இறைவன் என்கிறார் திருவள்ளுவர். அகரத்திற்கு தனி சிறப்பு உண்டு. அ என்னும் உயிரெழுத்தினை நாம் எவ்வாறு எழுதுவோம்? சுழி, பிறையின் வடிவம், வளைவு, நேர்கோடு, குறுக்கு கோடு. உலகின் எந்த ஒரு மொழியினை எடுத்துக்கொண்டாலும் அதனின் வரி வடிவம் இந்த 5 அடிப்படையில் தான் இயங்கும். அகரத்தின் இச்சிறப்பினை போலவே அகில உலகமும் இறைவனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது என்கிறார் வள்ளுவர். திருக்குறளில் எந்த இடத்திலும் சமயம் சார்ந்து மதம் சார்ந்து இறைவனை வலியுறுத்தவில்லை என்பது தனி சிறப்பு. இறைபக்தி இல்லாதவர் கூட ஆதி பகவனை இயற்கையாக கொண்டு இக்குறளின் சாராம்சத்தை உணரலாம். இக்குறளின் அணி இலக்கணம் எடுத்துக்காட்டு ஓமை அணி. அகரத்தின் சிறப்பினை கூறி அதுபோல என்று இறைவனை கூறுகிறார் வள்ளுவர். இதில் அதுபோல என்னும் ஓமையுருவு மறைந்து வருதலால் வள்ளுவர் இக்குறளில் எடுத்துக்காட்டு ஓமை அணியினை பயன்படுத்தியுள்ளார் என்று நாம் அறியலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.